ஸ்ரீ ஹரிபாலர் கதை. வடநாட்டிலே வாழ்ந்து பக்தி செய்த பெரியார்தான் ஹரிபாலதாசர். இவர் பெரும் செல்வர். ஆனால் பிறருக்கு கொடுத்து கொடுத்து ஏழையானார். ஏழ்மை வந்த பின்பு அதிதி சத்காரத்தை நிறுத்தாமல் வழிப்பறி செய்து அடியவர்களுக்கு அமுதளித்து வந்தார். ஒருநாள் திடீரென்று சில அடியார்கள் வந்தனர். அவர்களை உபசரிக்க வழியின்றி வழிப்பறிக்கு புறப்பட்டு காட்டுக்குள் சென்றார். நெடுநேரமாகியும் ஒருவரும் வரவில்லை. அப்பொழுது ஹரிபாலர் மனம் நொந்தார். இவரது வருத்தம் பொறாத இறைவன் ஒரு பணக்காரன் போல் வேடம் தாங்கி சர்வாபரண பூஷிதையாக ஸ்ரீ லட்சுமி தேவியையும் உடன் அழைத்து கொண்டு ஹரிபாலர் இருந்த வழியே வந்தான். ஹரிபாலருக்கு ஆனந்தம். அவர்கள் வரும் வரை காத்திருந்து வில்லிலே அம்பை தொடுத்து, மரியாதையாக உங்களிடமுள்ள பொருள்களை கொடுக்கிறீர்களா அல்லது உயிரை இழக்கிறீர்களா என்று அதட்டினார். இறைவன் பயந்தவர் போல், அப்பா, உனக்கு வேண்டியது பொருள்தானே, எடுத்துக்கொள், எங்களை விட்டுவிடு என்றான். நகைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஹரிபாலர் வீடு திரும்பினார். இறைவனது செயல் ஸ்ரீதேவிக்கு பிடிக்கவில்லை. சுவாமி வழிப்பறி செய்வது பஞ்சமா பாதகங்களுள் ஒன்று. அவனையும் நீர் பக்தர் என்பது பொருத்தமில்லை என்றாள். இறைவனது திருமுகத்திலே புன்முறுவல் தோன்றியது. மிகுந்த கனிவுடன், லக்ஷ்மி, அவன் திருடியதாக நிந்திக்கிறாயே, பெருந்தன்மையுடன் நம்மை கொல்லாமல் விட்டானே, மேலும் அவன் ஏழை எளியவரை கொள்ளையிடுவதில்லை. திருடுவது பஞ்சமா பாதகம்தான் என்றாலும் அவன் தனக்காக திருடவில்லை, அடியவருக்கு உணவளிக்க திருடுகிறான் என்றான். அப்படியானால் அவன் என்ன செய்கிறான் பார்ப்போம் என இருவரும் பக்தர் போல் வேஷம் தரித்து இறைவன் திருநாமங்களைச் சொல்லிக்கொண்டு ஹரிபாலர் வீட்டு வாயிலுக்கு வந்தனர். வழக்கம்போல் ஹரிபாலர் இவர்களை உள்ளே அழைத்து உபசரித்து உணவளித்து எல்லாவிதமான மரியாதைகளும் செய்து விடை கொடுத்தார். விடைபெறும் சமயம் பகவான் சற்றே தயங்கி நின்றான். ஹரிபாலர் மீண்டும் வணங்கி, என்னால் செய்யக்கூடியது வேறு ஏதேனும் உண்டானால் தெரிவியுங்கள் என்றார். ஐயா, நேற்று சாயங்காலம் நாங்கள் இருவரும் காட்டு வழியிலே வரும்பொழுது ஒரு கள்ளன் எங்களை வழிமறித்து எங்களுடைய ஆபரணங்களெல்லாம் திருடிப்போனான். அதனால்தான் இன்று உம்மிடம் உணவையும் யாசிக்க வேண்டி வந்தது என்றான் இறைவன். அப்படியா, இதோ நான் அவனை பிடித்து தருகிறேன் என்று சொல்லி வாய்மூடு முன் பழைய வியாபாரியாக மாறி நின்றனர் இருவரும். ஹரிபாலருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. வியாபாரியாக வந்தவன் இறைவனே என்று தெரியவும், ஆண்டவனே, உம்முடைய திருவாபரணங்களை அபகரித்த கள்வன் நானே, அதற்குரிய தண்டனையையும் அளித்து மன்னிக்க வேண்டும். தங்களது திருநாமத்தையும் அடியாருக்கு அமுதளிப்பதையும் மறவாமலிருக்க வரம் தர வேண்டும் என்று கூறி அடியற்ற மரம்போல் அவர்களுடைய திருவடிகளிலே வீழ்ந்து பணிந்தார். ஏ ஹரிபால, உனக்கு ஏராளமான செல்வம் தருகிறோம். இந்த இழித்தொழிலை விடுத்து நல்ல முறையிலே திருப்பணி செய்து பேறு பெறுவாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினான் இறைவன். தேவ தரிசனம் பெற்ற ஹரிபாலருக்கு வேறென்ன வேண்டும்?